இன்றைக்கி நாம் நூரிஸ் கிச்சனில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கட்டி பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 5லிருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சட்னி செய்கிறதுக்கு கேஸை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானதும் 2லிருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு சால்ட் உப்பை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் திறந்து பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் நல்லா ஆற வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு, சீரகம் 2ம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை பேனில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் வதக்கும் போதே சால்ட் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப டேஸ்டியான ரொம்ப எம்மியான நம்ம தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, தோசை 2த்துக்குமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.